ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி வந்து 20,235 பாயிண்ட்ஸ், 83 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 51,351 பாயிண்ட்ஸ், 198 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். அதே மாதிரி சென்செக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 82,365 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 231 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணதை விட செல் பண்ணது தான் அதிகமாக இருக்குது. ஆனால் கண்டினியூஸாகிட்டு 2 நாள் தொடர்ந்து 29 ஒரு 3,259 கோடிக்கும், 30 வந்து 5,318 கோடிக்கும் வாங்கியிருக்காங்க எஃப்ஐஎஸ். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டார்டிங், அதாவது ஆகஸ்ட் 1 கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 9th 16 இந்த 2 டேஸில் வந்து நெட் பையர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா மிச்சோட நாட்டில் நெட் செல்லர்ஸ் தான். அப்புறம் 22 கண்டினியூஸாக பை பண்ணாங்க. அடுத்தது 28 நெட் செல்லர்ஸாக மாறினாங்க. அடுத்து 29, 30 இந்த ரேஞ்சில் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ டியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதில் வந்து 3,198 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல நிறைய டவுட் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கீங்க, இந்த ரிலையன்ஸ் ஷேர் வந்து 1:1 போனஸ் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. எனக்கு வந்து இப்போ ரிலையன்ஸ் ஷேர் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் 3,024 ரூபா சம்திங்கில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு, 0.5% ஏதோ நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் மார்க்கெட்டில். ஸோ எனக்கு வந்து ஒரு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும்னா அதே ரேஞ்சிலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படி கிடைக்காது, அப்படி எந்த கம்பெனியுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ 3,000 ரூபா இருக்க ஷேரை ஒரு 3,000 ரூபா ஷேர் ஃப்ரீயாக தந்தாங்கன்னா அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகும்? ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இப்போ 3,000 ரூபா ஷேர் இருக்குன்னா 2 ஷேர் இதாகும், அதாவது உங்களுக்கு 2 ஷேர் ஆட்டது மாறும். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேருமே 1,500 மாறிடும். இதான் போனஸ் ஷேர். ஃப்ரீ ஷேர்னா அதே ரேஞ்சில் உங்களுக்கு தரமாட்டாங்க. இப்போ இருக்கிற ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அது பாதி வேல்யூ ஆட்டு 2 ஷேர் ஆட்டு மாறும். அதான் போனஸ் ஷேர். மோராட் இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு வந்த டவுட்டு. நெக்ஸ்ட் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, ஐஆர்டிஏ ஷேர், ஐஆர்எஃப்சி இந்த ஷேரில் எது ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி கன்சிடர் பண்ணியிருக்கோம், லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஐஆர்டிஏயும் ஐஆர்எஃப்சியில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 180 கீழே போகும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன் இந்த ஐஆர்எஃப்சி ஷேரில். அதே ஐஆர்டிஏ வந்து நான் ட்ராக் பண்ணுறதில்ல. ஐஆர்எஃப்சி ஸ்டில் கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் ஒரு 179, 178 அந்த ரேஞ்சிலலாம் கொஞ்சம் ஒரு 10 ஷேர் வாங்கி போட்டேன். இன்னும் இறங்கிச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுவேன் ஐஆர்எஃப்சியில். பட் இப்போதைக்கு ஐஆர்எஃப்சியில் வந்து நான் ஒரு 10 ஷேர் தான் வாங்கியிருக்கிறேன். ஐஆர்டிஏ வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிறதுனால நான் அதை இப்போதைக்கு ஒதுக்கி தான் வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டாடா ஸ்டீல் பற்றி கேட்டிருக்கீங்க. டாடா ஸ்டீல் எங்கேயோ கேட்குறீங்க, 100 ரூபா கன்சிடர் பண்ண 184 ரூபா போச்சு. அதுக்கப்புறம் இறங்கி அப்படியே தான் இருக்குது. ஸோ நியூ என்ட்ரி இப்போதைக்கு டாடா ஸ்டீல் அவாய்ட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் டாடா ஸ்டீலில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்ஸ், இது வந்து டெக்ஸ்டைல் பேஸ்ட் ஸ்டாக், ஃபிலாடெக்ஸ் ஃபேஷன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி யான்ஸு, ஷாக்ஸ் இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த அதிதாஸ், ஃபிலா இவங்கள மாதிரி ஒரு பிக் பிளேயராக இருக்கிறாங்க. பட் இது ஒரு பென்னி ஸ்டாக் தான். 5% லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ₹1.21 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்சிடரியாக இருக்கிற ஃபிலாடெக்ஸ் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து ஒரு $43 மில்லியன் ஒர்த்துள்ள எக்ஸ்போர்ட் ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. 5 இயர்ஸ் வேல்யூவில் டீலு. ஸோ நியூ எக்ஸ்போர்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிடிபி சாரல் அப்படிங்கிற ஒரு கம்பெனிட்டேருந்து கிடச்சிருக்கு. 1.59 lakh tons ஆஃப் 2x2 மார்பிள் பாலிஷ் டைல்ஸும், டைமென்ஷன் வந்து 20 mm 30 mm திக்னஸ் உள்ளது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டீலு, $43 மில்லியன் வேல்யூ உள்ள டீலு. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சோன்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 5% ரேலியாக இருக்குது. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலாடெக்ஸ் ஃபேஷன் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த கம்பெனிக்கு வந்து மார்பிள், கிரானைட்டு இந்த செக்மெண்ட்டில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க 9 இயர்ஸ். இவங்களுக்கு டீலரே 5,000 மேலே இருக்காங்க 14 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபிலாடெக்ஸ் ஃபேஷன்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபினான்ஷியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோடது ஆக்சுவலி ரெவன்யூ வந்து 26.62% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 19.12 crores இருந்தது, இப்போ 24.21 crores ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 1.59 crores இருந்தது, 1.73 crores ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 0.74% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 1.07% இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.02 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் அப்டேட்டு. வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து கேவ்டா ஐபிஏ பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்யூசேஷன் வந்து 4 to 5 ஒர்க்கிங் டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% இதை வந்து அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி பவர் டெவலப்மெண்ட் அவங்கள்ட்ட அண்ட் கன்சல்டன்சி லிமிடெட் அவங்கள்ட்ட தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸில் வந்தால் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டெக் மஹிந்திராவும் மார்ஷலும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அட்வான்ஸ் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் இந்த செக்மெண்ட்டில் தான் இவங்க பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ மோராட் இது வந்து மார்ஷல் குரூப்பும் டெக் மஹிந்திராவும் தான் இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் ப்ரொவைடர் சம்மந்தமாட்டு இவங்க பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா தரப்புலேருந்து வந்து அப்டேட். வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா March 5, 2020 நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அது 8.4 lakh மாறி இருக்கு வித்தின் 5 இயர்ஸில். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 855 ஷேர் கிடைக்கும். அதாவது 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 855 ஷேர் கிடைக்கும். அந்த டைமில் வேல்யூ வந்து 117 ரூபா தான் இருந்துச்சு ஒரு ஷேரோட வேல்யூ. இப்போ டிவிடெண்ட் ஈல்ட் மட்டுமே அந்த 5 இயர்ஸில் 1,78,632 ரூபா உங்களுக்கு டிவிடெண்ட் மட்டுமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிவிடெண்ட் எல்லாமே நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 இயர்ஸில் அதோட கெயின் வந்து 8,44,16 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 744% இருக்கு. 1,805 ஷேராட் அது மாறி இருக்கு. இப்போ ஷேர் பிரைஸ் வேதாந்தா லாஸ்ட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 467 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு டிவிடெண்ட் ப்ளஸ் வந்து இந்த ஷேர் ஈல்டு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 8 lakhs வந்து இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஜஸ்ட் 5 இயர்ஸில். இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். அதுக்குன்ட்டு இப்போ யாரும் உள்ள என்ட்ரி கொடுத்துறாங்க வேதாந்தாவில். இது வந்து என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோகான் பயாலஜிக்ஸில் வந்து அப்டேட்டு. இவங்களுக்கு August 30 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கிடச்சிருக்கு. அவங்களோட கிரீன்ஃபீல்ட் ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட் வைசாக்ல இருக்குது, ஆந்திர பிரதேஷ் ஃபெசிலிட்டியில் தான். இங்கேருந்து நீ பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு வந்து அவங்க கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அவங்களோட ப்ராடக்ட்டை. அதுக்கு வேண்டி தான் அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது மோராட் வந்து பார்த்தீங்கன்னா பயோகான் பயாலஜிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் இந்த ஸ்டாக்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கான தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா August 29, 2022 அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வரும் 33 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 32.85 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 1718% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில் ஒரு 4% மேலே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு லாஸ்ட் 2 டேஸ்லேயே கண்டினியூஸாக ஒரு கம்பெனியோட சதர்ன் ஈஸ்டர்ன் ரயில்வேட் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ், முன்னாடியும் ஒரு கம்பெனியோட அதுக்கு முன்னாடி ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிட்டு இருக்கு. பட் இந்த ரேஞ்சில் உள்ள என்ட்ரி கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 450 வந்தால் தான் இந்த ஸ்டாக்லாம் நான் உள்ள என்ட்ரி கொடுப்பேன் இந்த RVNL ஷேரில். ஸோ ஒரு 2022 இப்போ 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1718% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஆன்டி கியூ ப்ரோக்கிங் பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, செல் கால் கொடுத்துருக்காங்க. 283 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த RVNL ஷேரில். மோராட் இது வந்து RVNL ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இப்போ இருக்க வேல்யூவேஷனில் RVNL ஷேரில் என்ட்ரி கொடுக்க முடியாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இன்னும் கொஞ்சம் ஷேர் இறங்கினா தான் நம்ம உள்ள என்ட்ரி கொடுக்க முடியும். ஏன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. பட் இவங்களோட ஆர்டர் புக் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கம்பெனி. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த RVNL ஷேரில் உள்ள என்ட்ரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NMDCயில் வந்து அப்டேட். NMDCக்கு சத்தீஸ்கரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து 1620 கோடிக்கு வந்து பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி NMDCக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்க அயன் ஓர் மேனுஃபேக்சரிங் அந்த செக்மெண்ட்டில் தான் இருக்காங்க. சத்தீஸ்கரோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 1620 கோடி. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து இவங்க 15 டேஸில் டெபாசிட் பண்ணணும் உத்தரவு போட்டிருக்காங்க. பட் இதுக்கு வந்து NMDC வந்து அன்சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க இனி மேபி கோர்ட்டுக்கு போகலாம், அப்படி போகலாம். பட் இப்போதைக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு. இது வந்து NMDCயை பொறுத்திருக்கல ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ONGCயில் வந்து அப்டேட்டு. ONGC விதேஷ் லிமிடெட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க ரஷ்யா, US அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவல். அவங்களோட சில ப்ராஜெக்ட் வந்து அங்கே ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. ஸோ அங்கே வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக் லைசன்ஸ் வந்து யூஎஸில் இருக்க வெனிசுலா ப்ளஸ் வந்து ரஷ்யாவில் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராராட்டு அவங்க அப்ரூவலுக்கு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ரஷ்யாவில் ஷாக்லைன் 1 ஃபீல்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் அவங்க சொல்கிறது சாம் கிறிஸ்டோபல் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்லேயும் ரஷ்யாலையும் அப்ரூவலை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இது வந்து ONGC விதேஷ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியலில் வந்து அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் வந்து ஹோம் லோனை வந்து விரைவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிஜிட்டல் பேங்கிங் சொல்யூஷனில். அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட அந்த ஜியோ ஃபினான்ஷியல் வந்து பிளாக் ராக் கூடயும் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அந்த செக்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த பீட்டா ஜியோ ஃபினான்ஸ் ஆப் வந்து 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 மில்லியன் டவுன்லோட்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா August 2023 தான் தனியாக பிரித்து லிஸ்ட் பண்ணாங்க இந்த ஜியோ ஃபினான்ஸ் ஆப் வந்து நான் சொன்ன மாதிரி 1 மில்லியன் டவுன்லோட்ஸை டச் பண்ணியிருக்கு. ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரியாக இருக்குது. இதுவும் 1 மில்லியன் காசா கஸ்டமர்ஸ் வந்து டச் பண்ணியிருக்காங்க இந்த டிஜிட்டல் பேங்கிங் சொல்யூஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியல் வந்து பிளாக் ராக் கூட ஜாயின்ட் வெஞ்சரில் வந்தாங்க. ஜூலை 2023 அனௌன்ஸ் பண்ணாங்க. இதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் $150 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் ஐடென்டிஃபை பண்ணி
டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி இன்னும் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலும் ஆர்பிஎல் பேங்கும் சேர்ந்து வந்து கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் வச்சு ஆர்பிஎல் பேங்கும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு அந்த கார்டு ஹோல்டர்ஸ் வந்து அட்ராக்டிவ் ரிவார்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவலி இவங்க வந்து 250 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து ஃப்ரீ பெட்ரோல் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ப்ளஸ் வந்து ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா கோ பிராண்ட் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த விண்ட்ஃபால் டேக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி 2100 ரூபா பெர் டன்னாக இருந்ததை இப்போ வந்து 1850 ரூபா பெர் டன்னாட்டு குறைச்சிருக்காங்க விண்ட்ஃபால் டேக்ஸு. ஸோ பட் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆஃப் டீசல் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் இதுக்கானது பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாற்றமும் பண்ணல, அது வந்து அப்படியே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த விண்ட்ஃபால் டேக்ஸு க்ரூட் ஆயில் வந்து 4600 இருந்ததை இப்போ வந்து 2100 குறைஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் அதை வந்து 1850 குறைச்சிருக்காங்க. இது வந்து நம்ம யூனியன் கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.